மரவள்ளி கிழங்க வேக வச்சு வடிகட்ட ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னா இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்க. சூப்பரான ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்த்துலாமா? முதல்ல இதில் இருக்கிற தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. ஏன்னா மண் கொஞ்சம் இருக்கும். தோலை எல்லாமே ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் 2லேருந்து 3 முறை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த மண்ணோட வாசம் எதுவுமே இல்லாமல் நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா க்ளீன் பண்ணி நான் எடுத்தாச்சு. இப்போ குக்கரில் தான் நான் வேக வைக்க போகிறேன். இந்த கிழங்கு மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றினாலே போதும். ஏன்னா இந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் வேகிறதுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு நம்ம 3 விசில் வரத அளவுக்கு வச்சாலே போதுங்க. அப்போ தான் நல்லா வெந்து வரும். 3 விசில் வந்தாச்சு. எப்படி வெந்திருக்குன்னு பாருங்கள். நல்லாவே வெந்திருக்கு. இப்போ இதில் இருக்க தண்ணி எதுவுமே நமக்கு தேவையில்லை. அதே நேரத்தில் இதை நம்ம மசிச்சும் எடுக்கணும். தண்ணியை நான் எப்படி வடிகட்டுறேங்கிறத பாருங்கள். இந்த குக்கருக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கணும். நான் வந்து இட்லி வேக வைக்கிற பாத்திரம் தான் எடுத்திருக்கேன். எனக்கு இந்த குக்கருக்கு இது சரியாக இருக்குங்க. இந்த குக்கரோட மூடியில் இருக்கிற இந்த கேஸ் கட்டை எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடலாம். நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி சரிச்சு விட்டாலே போதுங்க. அந்த தண்ணி எல்லாம் சூப்பராக ட்ரைன் ஆகி வந்துடும். நீங்கள் இந்த குக்கருக்கு ஏற்ற மாதிரி பாத்திரத்தை ஃபஸ்ட்டே செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஈஸியாக உங்களுக்கு தண்ணி எல்லாமே வடிகட்டி எடுத்துடலாம். கொஞ்சம் கூட தண்ணி அதில் தங்காமல் நம்ம சூப்பராக வடிகட்டி எடுத்துட முடியும். இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். இல்லட்டா வடிகட்டியை வச்சு கூட யூஸ் பண்ணலாம். நான் இந்த பாத்திரத்திலேயே நான் இதை மசிச்சிட போகிறேன். அதனால தான் இந்த மெத்தடை நான் யூஸ் பண்ணேன். நிறைய பாத்திரம் ஆகாமல் இருக்கும். இதுலேயே நம்ம மசிச்சு எடுத்துடலாம். அதனால தான் நான் இந்த மாதிரி வடிகட்டி எடுப்பேங்க. இப்போ நல்லா வெந்த இந்த கிழங்கு எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி கரண்டியால் மசிச்சு விட்டுடலாம். 3 விசில் வச்சிங்கன்னா கிழங்கு குழையிற அளவுக்கு நல்லா வெந்துடும். வடிகட்டிட்டு ஈஸியாக நம்ம இந்த மாதிரி குழச்சி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய்லாம் போட்டு தாளிக்கிறோன்னு பார்க்கலாம். தேங்காய் எண்ணெய் தாங்க இதுக்கு யூஸ் பண்ணணும். எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக ஜீரகம் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா பூண்டு ஒரு 10 பல்ல நல்லா தட்டி போட்டுக்குங்க. இப்போ இது கூட 2 மிளகாய் வத்தல் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு வதக்கிக்கலாம். இப்போ இது கூட நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா மிளகாய் தூள் தான். லோ ஃப்ளேமில் அடுப்பை வச்சுட்டு 1½ ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்ல ஒரு முறை கலந்து விட்டுட்டு உடனே நம்ம பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். ரொம்ப நேரம் கருக விட்டாதீங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் இதெல்லாம் சேர்த்துட்டு வறுத்த உடனேயே தண்ணி வந்து ஒரு 1/2 கிளாஸ் சேர்த்துக்குங்க. அப்போ தான் கரிஞ்சு போகாது. சேர்த்துட்டு நல்லா இது கொதிக்கும் போது உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்குங்க. 1½ ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த கிழங்கை அப்படியே இதில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு காட்டுறேன். கிழங்கு எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கலந்து விடுங்க. ரொம்ப பொறுமையாக நீங்கள் மெதுவாக கலந்து விடணும். அப்போ தான் அந்த மசாலா எல்லாமே எல்லா கிழங்கோடையும் நம்ம மசிச்சு வச்சுருக்க கிழங்கோடையும் சேர்ந்து நல்லா சூப்பராக இருக்குங்க. உப்பு காரம் எல்லா கிழங்குலையும் சேர்ந்ததுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சூப்பரான கப்பக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து மீன் குழம்போட வச்சு சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.